Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th standard maths chapter 4 combinatorics and mathematical induction exercise 4.3 ல question number 18 வாங்க question குள்ள போலாம். A committee of 7 people has to be formed from 8 men and 4 women. In how many ways can this to be done when the committee consists of exactly 3 women, at least 3 women, at most 3 women? So இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா a committee of 7 people has to be formed. மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து கமிட்டியில் வந்து 7 people இருக்கணும். அவங்க 7 people நீங்கள் எங்கேருந்து சூஸ் பண்ணணும்னா 8 men 4 womenலேருந்து தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த 3 கேட்டகரியில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எத்தனை வேஸில் அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமிட்டியில் டோட்டல் மெம்பர் எழுதிக்கலாம். ஸோ டோட்டல் மெம்பர்ஸ் டோட்டல் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 இருக்கணும். அதில் மென் பார்த்தீங்கன்னா 8 இருக்காங்க, விமென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க, எக்ஸாக்ட்லி 3 உமன் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி 3 உமன். ஸோ 3 விமென் இருக்கணும்னா நமக்கு எத்தனை சாய்ஸ் இருக்காங்க விமெனில் பார்த்தீங்கன்னா 4 விமென் இருக்காங்க. ஸோ அதில் வந்து எனக்கு 3 வேணும். ஸோ 4C3 ஓகேங்களா இன்டூ இப்போ டோட்டலாக 7 மெம்பர்ஸ் தான் இருக்கணும். ஆல்ரெடி நான் அதில் 3 சூஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் எனக்கு எத்தனை பேர் வேணும், 4 தேவை இல்லையா? அந்த 4 மெம்பர்ஸை நான் மென்லேருந்து தான் சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு கரெக்டாக 3 விமென் தான் இருக்கணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இன்டூ இருக்கிற 8 மென்லேருந்து நான் 4 மென்னை சூஸ் பண்ணி போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 + 4 வந்து 7. ஸோ டோட்டல் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 4C3ன்னு போட்டுறதுக்கு பதிலாக 4C1ன்னு போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ 4C1 இன்டூ 8C4 இதை மட்டும் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 4 இன்டூ 8 இன்டூ 7 இன்டூ 6 இன்டூ 5 டிவைடட் பை 1 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 4. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கணுன்னா 4 1 டைம்ஸ், இது பாருங்கள் 4 கேன்சல் ஆகிடுச்சு. 2 1 டைம்ஸ், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைம்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள் 6 5s வந்து 30 இன்டூ ஸோ இங்கே 3 வேறு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ 3யும் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 1 டைம்ஸ், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸு. அப்போது 4 7s 28 இன்டூ 10 பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 280. ஸோ 280 வேஸ் இருக்குது எக்ஸாக்ட்லி 3 விமனை சூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 விமென்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அட்லீஸ்ட் 3 விமென். ஸோ அட்லீஸ்ட்னா குறைஞ்சது உங்களுக்கு 3 விமெனாவது நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 எடுத்துக்கலாம். இப்போ மென் பார்த்தோம்னா எத்தனை பேர் இருக்காங்க, 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி விமென் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ காம்பினேஷன் எழுதிக்கலாம். காம்பினேஷன். ஸோ இப்போ இதுலேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் 3 விமெனாவது வரணும், அப்படி இல்லைன்னா அதிகமாக. அப்போ அதிகமானா மொத்தமே 4 தான் இருக்காங்க. ஸோ 3 4. ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை மெம்பர்ஸ் வேணும், 7 இல்லையா? ஸோ டோட்டல் மெம்பர்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 7. அப்போ டோட்டல் 7 இருக்கணுன்றதுனால ஆல்ரெடி இங்கே 3 விமன் நம்ம சூஸ் பண்ணிட்டா எத்தனை மென் சூஸ் பண்ணோம், அப்போது 4 மென் சூஸ் பண்ணணும். 4 விமன் சூஸ் பண்ணால் அப்போது 3 மென் சூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கான காம்பினேஷனை எழுதலாம். ஸோ 8 மென்லேருந்து நான் 4 பேர் சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? இன்டூ 4ல் இருந்து நான் 3 விமெனை சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 8லேருந்து நான் 3 மென் சூஸ் பண்ணியிருக்கேன். 4லேருந்து 4 விமெனையும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ரிக்வயர்ட் போட்டுக்கலாம். ஸோ ரிக்வயர்டு நம்பர். ஸோ எத்தனை நம்பர்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 8C4 இன்டூ 4C3 ப்ளஸ் 8C3 இன்டூ 4C4. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறோம். ஸோ 8C4 அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கனாலும் அது சின்ன நம்பராக ஆகாது. பட் 4 and 3 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா சின்ன நம்பர் ஆகிடும் இல்லையா? ஸோ 4C1 ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 8C3 சின்ன நம்பர். ஸோ 3 போட்டுக்கலாம். 4C4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 1. ஸோ 1ன்னு போட்டுக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 8 இன்டூ 7 இன்டூ 6 இன்டூ 5 divided by 1 into 2 into 3 into 4. So 4C1 பார்த்தீங்கன்னா into 4 வரும் plus 8 into 7 into 6 divided by 1 into 2 into 3
into 1. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 and 3 gets cancelled for 6. இது பார்த்தீங்கன்னா 2 times, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 times, again 2ஆல் இது 1 time, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 times வரும். 2 and 3 for 6. ஓகேங்களா? இப்போ மிச்சம் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கலாம், which is equal to 7 5s are 35. 35 into 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70. 70 into 4 பார்த்தீங்கன்னா 218 வரும். ப்ளஸ் 8 7s are 56. இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 336. ஸோ 336 ways இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அட்லீஸ்ட் 3 உமனை கூப்பிடுறதுக்கு. ஸோ ஃபைனல் இது பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் பார்த்தோன்னா அட்மோஸ்ட் 3 உமன் கொடுத்துருக்காங்க. அப்போது 3க்கு மேலே இருக்கக்கூடாது, 3 தான் கடைசியாக இருக்கிறதா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3க்கு மேலே உமன் நம்ம எடுக்க முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்னோட இது கணக்கு வந்து 8. ஸோ உமன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 4 இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட காம்பினேஷன். ஸோ காம்பினேஷன் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டேலி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது அட்மோஸ்ட் 3 பேர் தான் இருக்கணும். ஸோ 3 இதை விட கம்மியாக தான் இருக்கலாம். அப்போ 3 2 1 0. ஓகேங்களா? ஸோ இதை விட கம்மியாக தான் நான் எடுத்து எழுத முடியும். இங்கே நான் 3 மெம்பர்ஸ் எழுதிக்கணும். எனக்கு டோட்டல் எத்தனை வரணும்னா 7 தான் வரணும். ஸோ அப்போ 4 men எடுக்கலாம். செகண்ட், இங்கே 2 போட்டிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம எத்தனை மென்ஸ் எடுக்க முடியும், 5 men எடுக்க முடியும். இல்லைனா இங்கே வந்து 6 + 1 7. ஸோ 6 men எடுக்கலாம். இல்லை 7மே மென்னாகவே எடுக்கலாம். இப்போ இதுக்கான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 8 menல எனக்கு 4 தான் தேவை. இன்டூ 4 womenல எனக்கு 3 பேர் தேவை. 8ல் எனக்கு 5 men தேவை. 4ல் எனக்கு 2. அதே மாதிரி 8C6 இன்டூ 4C1. 8C7 இன்டூ 4Cல 0. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து required number of ways போட்டுக்கலாம். ஸோ டோட்டல் waysன்னு போட்டிங்கன்னா which is equal to எல்லா காம்பினேஷனும் எடுத்து எழுதிக்கலாம். 8C4 இன்டூ 4C3 ப்ளஸ் 8C5 into 4C2 plus 8C6 into 4C1 plus 8C7 into 4C0. ஸோ இதில் எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். 8C4 சிம்பிளிஃபை பண்ண வேணாம். இன்டூ, ஏன்னா நீங்கள் பண்ணாலுமே 4 தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4C3 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4C1 ஆகிடும். ஓகேவா? ஏன்னா 4 - 3 வந்து 1. ப்ளஸ் 8C5 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அது வந்து 8C3 ஆகிடும். இன்டூ 4C2 அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 8C2 போட்டுக்கோங்க, ஏன்னா 6 - 8 8 - 6 2. இன்டூ 4C1 ப்ளஸ் 8C1 இன்டூ 4C0 அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் 1. ஸோ 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 8 into 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3 into 4 into 4 plus 8 into 7 into 6 divided by 1 into 2 into 3 into 4 into 3 divided by 1 into 2 plus 8 into 7 divided by 1 into 2 plus 4 into 4 வரும். into 4 plus 8. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 and 3 for 6. 4 1 time. This is for 2 times. 2 and 3 for 6. This is for 1 time and this is for 2 time. This is for 1 time. This is for 4 times வரும். இப்போ இதை ரிமைனிங்கை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். which is equal to 7 5s are பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35. ஸோ 35 into 2 பார்த்தீங்கன்னா 70. 70 into 4 பார்த்தீங்கன்னா 280. ப்ளஸ் 8 7s are பார்த்தீங்கன்னா 56. 56 into 6 336. ஸோ 336ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 4 7s are பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28. 28 into 4 112 ப்ளஸ் 8. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 736ன்னு கிடைக்கும். ஸோ 736 ways இருக்குது. அட்மோஸ்ட் 3 விமனை வச்சு நம்ம சூஸ் பண்ணோன்னா. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.